ஆ வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது? ஸோ இப்போ நம்ம வந்து ஆஸ்திரேலியா ஃபைனல் போயாச்சு. செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாச்சு. அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தானோட. ஸோ நம்ம இப்போது ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, நம்ம ஆஸ்திரேலியா ஸோ விளாட போகிறோம். கேம்குள்ளே போகலாமா? ஸோ அதே தான் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சது தான், அப்படி தான் இருக்கும். சரி, ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க டீம் நல்லா ஆடுவாங்க. ஆஸ்திரேலியா டாப் ஆஃப் த கிரிக்கெட்டு கேட்க வேணாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, சரி மக்களே, இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கா, வியூ இருக்கா, சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா? நான் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாய்ஸும் கேட்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டோட அந்த பேட்டை பால் அடிக்கிறது, ஷாட்டு, அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரணும். ஸோ அதுக்காக நான் வந்து மியூசிக்கை கொஞ்சம் லோவாக தான் வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபைனல் மேட்ச் ஆடுறோம். ஸோ ஜெயிப்போமா? சொல்லுங்கள் மக்களே. யா, சரி, வந்தாச்சு. டாஸ் போடுறாங்க. அவங்க டாஸில் ஜெயிச்சிட்டாங்களா? யா, நம்ம தான் டாஸ் ஜெயிச்சிருக்கோம். நம்ம வழக்கம் போல் பேட்டிங் எடுத்துக்கலாமா, பவுலிங் எடுத்துக்கலாமா? சொல்லுங்கள். பவுலிங் எடுத்துக்கிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு டாஸ் ஜெயிச்சேன்னா நான் பேட்டிங் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த வாட்டி நான் பவுலிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ வழக்கம் போல் சிமுலேட் பண்ணிடலாம் பவுலிங்கு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேம் அந்த 60 மினிட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரெக்கார்டிங்கை தாண்டி மேட்ச் ஓடும். அப்புறம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்க்க முடியாது என்ன அதுக்கப்புறம் நடந்ததுன்ட்டு. நம்மளுக்கு ஒரு இடத்துல முடிஞ்சிடும், பாதியில் முடிஞ்சிடும் வீடியோ. அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், சிமுலேட் பண்ணேன். பவுலிங் எப்படி போடுறதுன்னு ஒரு வாட்டி நான் விளையாடி காட்டுறேன். பவுலிங் எப்படி போடுறது, விக்கெட் எடுக்கிறது. என் ஃப்ரெண்டு வருவான். ஸோ அவன் வந்தான்னா அவன் பேட்டிங்கு, நான் பவுலிங்கு, இல்லை நான் பேட்டிங்கு அவன் பவுலிங்னு வரும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது விளையாடியெல்லாம் பார்க்கலாம். அப்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். ஸோ நம்ம மேட்ச் இப்படி போட்டால் என்னது, அது 120 எடுக்கணுமா? போன வாட்டி 118 கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது ஸ்கோரு. இப்போ அந்த டைம் அதே மாதிரி தான் இருக்கு. ஜெயிச்சிடலாம், முயற்சியாவது பண்ணலாம். எஸ், அவுட் ஆஃப் த கிரவுண்ட் 6. No need to move. ஆமாம், மூவ் பண்ணாமல் சும்மா அடித்து தம்சம் பண்ணியாச்சே. ஃபஸ்ட்டு அந்த பால், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த வைடு. நல்லா போட்டிருக்கான். சரி, எவ்ரி பால் 6 அடிக்க முடியாது. நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம வந்து ஹார்டு வச்சு ஆடலாம். ஸோ இந்த மேட்ச் இதோட மீடியம் 3 ஓவர் ஹார்டு வச்சு ஆடினா இந்த அளவுக்கு டஃப் இருக்குன்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு இது 4 போகுமான்றது ஒரு டவுட்டு. ஏன்னா அதான் நான் தான் சொன்னேன்ல, அங்கே இருக்கிறவன் பிடிச்சிடுவான். ஓகே, அப்புறம் சொல்லுங்கள் மக்களே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேறு ஏதாவது விஷயம் சொல்லுங்கள் மக்களே. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா? வேறு என்ன டீம் வச்சு ஆடலாம்? 20 ஓவர்ஸ் வச்சு ஆடலாமா? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 50 ஓவர்ஸ் வச்சாலாம் டெஸ்ட்டு கூட ஆடலாம்.
டெஸ்ட்டு கூட ஆடலாம். நான் டெஸ்ட்டு வந்து பிடிக்காதுன்னு சொன்னது எப்போனா, அவங்க ஆடும்போது நம்ம பார்த்தா அது வில் டேக் எ லாங். ஓகே, இப்போ நம்ம கேம் ஆடுறோம்னு வச்சிங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஸ்ட்டு ஆடலாம். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இப்போவும் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதனால தான் அது 4 போச்சு, 6 போகலை. லெஃப்ட் சைடு அடிக்கலாம் பார்த்தா இல்லை, இப்படிதான் அடிக்கணும் போல. வா, இப்படியா ஷார்ட் பால் போடுவாங்க? ம் ம் 4 போகாது, 2 ரன்ஸ் போடலாம். ஜம்ப் மேன், தட்ஸ் மை பாய். ஓகே, எனக்கு இது டவுட்டு தான், கேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலை ஆகலை. ஒன்று போதும். இது கொஞ்சம் மோசமான பால் தான் எனக்கு. டேவிட் வார்னர் 50 எடுக்க வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்கள் மக்களே. அவங்கள கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், அதுக்காக தான் இப்படி ஆடினேன். எல்லாமே கேட்ச் இட்னா நாங்கள் வந்து ஆளாவாக இருக்காங்க, கேட்ச் இட்டுன்றானுங்க. ஸோ டீம் ஹார்டு வச்சு தான் ஆகணும். கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, அடிச்சு தூக்கியாச்சு மக்களே. இப்போ பாருங்கள் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்கள். கேப்பில் விட்டாலும் பிடிச்சிடுவானுங்க. வந்தால் ஓட முடியும், அப்படியாச்சு. கேப் இப்படி தான் அடிக்கணும் மக்கள். விளாட்னா இப்படி தான் அடிக்கணும். சுற்று போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேப் கிடைக்கல அடிச்சாகணும், இல்லாட்டி வேலைக்காகாது. ஒன்றும் பண்ண முடியாது, இது டச் பண்ணால் நமக்கு தான் ப்ராப்ளம். வேறு லெவல் அடித்தாச்சு. சொல்லுங்கள் மக்களே. இப்போ இது விளாட்னதுக்கப்புறம் நம்ம என்ன இன்றைக்கி விளாட்லாம்? இதுவே விளாட்லாமா? ஐ மீன் கிரிக்கெட்டே விளாட்லாமா? ஆர்எல்ஸ் WWE விளாட்லாமா? என்ன விளாட்லாம் சொல்லுங்கள். அதே சேம் டைம் கிரிக்கெட்டே விளாட்லான்னா T20 விளாட்லாமா? இல்லை யூஸ்வலாக 50 ஓவர்ஸ் விளாட்லாமா? 1 டே மேட்ச்சு. ஆர்எல்ஸ் ஸ்பின்னு வந்துட்டாங்கப்பா. ஸ்பின்னை வச்சு என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். ஓ மை பேட், ஸ்லிப்பில் பிடிப்பாங்க மக்களே. நீங்கள் பார்த்ததில்ல, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஹார்டு வச்சா வெறித்தனமாக பிடிப்பாங்க மக்களே. ஹார்டஸ்ட் வச்சா கேட்க வேணாம், ரொம்ப பயங்கரமாக ஆடுவாங்க.
நான் ஆடி இருக்கிறேன், ஆடஸ்ட்லாம் ஆடி இருக்கிறேன். பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் மேட்சஸ் எல்லாம் வர மேட்ச், ஃபியூச்சர் மேட்சஸ்லாம் காட்டுறேன். நான் ஹார்டஸ்ட்லாம் வச்சா தெரிக்க விடுவானுங்க, நம்மள கதற விடுவானுங்க. சரிங்களா? நீங்கள் சொல்லுங்க, அடுத்த கேம் என்ன இது? கிரிக்கெட்லேயே விளாடலாமா? எனக்கு என்னமோ அதான் தோணுது. கிரிக்கெட்டில் எந்த மேட்ச் விளாட்லாம் சொல்லுங்கள். எந்த டீம் விளாட்லாம், எந்த இது வச்சுக்கலாம், எந்த டீம் வச்சுக்கலாம், நம்ம என்ன டீம் வச்சுக்கலாம் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் என்ன T20 ஒன் டேவா, ரெல்ஸ் டெஸ்ட் மேட்ச் விளாட்லாமா, இல்லை என்ன விளாட்லாம் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மை பேட், எனக்கு கொஞ்சம் ஸ்பின்னு கொஞ்சம் தடமாற்றம் தான் வரும். ஆனால் பவுலிங்கில் போடலாம். பவுலிங்கு போட்டு காட்டுறேன் பாருங்க அடுத்த மேட்சஸில். மை பேட், அவுட்டா மக்களே? எனக்கு தெரில, சரியா தெரில. நான் கேட்கலாமான்னு பார்க்குறேன். கேட்டாச்சு, ஏன்னா சும்மா கேட்டு பார்ப்போம். we have to get wickets. could be the wicketன்றாங்க. மிஸ்ஸிங் மக்களே, மிஸ்ஸிங் மக்களே, மிஸ்ஸிங் மக்களே. தப்பிச்ச மக்களே, நல்ல வேலை, பை காட்ஸ் கிரேஸ். அப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சாச்சு. அம்பேர் பாரி கேட்டாச்சு. வாங்க பார்க்கலாம், அடுத்தது வச்சு செய்வோம். அதுக்கு தான் ஏதோ ஒரு லக்கு மக்களே. நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. சொன்னது தப்பா போச்சு போல இருக்கு மக்களே, சொன்னது தப்பா போச்சு. கேட்ச் கொடுத்துட்டேனே, வேஸ்டா போச்சு, வேஸ்டா போச்சு, வேஸ்டா போச்சு, வேஸ்டா போச்சு. சரி பரவாயில்ல, வெற்றியும் தோல்வும் வீரனுக்கு சகஜம். நான் சொன்ன மாதிரி தான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு அது நடக்குது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம தோல்வி ஆக போறதில்ல, நம்ம வச்சு செய்ய போறோம். அவங்க நம்மளை வச்சு செய்ய போறாங்க. இப்படி போட்டா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம அடிக்கணும், அடித்தாதான் ரன்னு வரும், ரன்னு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். சுத்து போட்டாங்க மக்களே, சுத்து போட்டாங்க. கேப்பில் தான் விடணும். ஓட முடியாது மக்களே, நான் ஓட போகிறதில்ல. 35 பால்ஸ் தான் இருக்குது மக்களே. அடிப்போம் மக்களே, அடிச்சு சும்மா துவம்சம் பண்ணலாம். சரிங்களா? இருங்க, அடிச்சு காட்டு வச்சு செய்கிறேன். ஐயோ, கேட்ச் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது மக்களே. மை பேட். நான் எதிர்பார்த்தேன் அதை அடிச்சிருக்கூடாது தான், வாஸ்தவம் தான், கோச்சிக்காதீங்க. நல்ல வேளை நம்ம டேவிட் வார்னர் தலைவர் போல, தலைவரை கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும் போல இருக்குது. தலைவருக்கு 4 போச்சு. நல்லது 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 நல்லது. தலைவர் பார்த்து ஆடும். தலைவரை 50 எடுக்க வைக்கணும். போன வாட்டி எடுக்க வைக்கல. கேட்ச் ஆக மக்களே தெரில எனக்கு. வேணாம் ஓட வேணாம். எல்லாமே கேட்சிட்னா எப்படிப்பா அச்சு தூக்கணும். நாங்கள் அடிக்கிறதெல்லாம் எல்லாமே கேட்சுன்னா பூமா என்ன மக்களே சொல்லுங்க மக்களே. டைனி ஓவர் பார்த்தோம். நான் ரன்னு தான் ஓட போகிறேன் மக்களே. கொஞ்சம் நேரத்துக்கு கேப் கட்சா மட்டும் அடித்து தூக்க போகிறேன். முப்பது பால் 29 பால். நல்ல எட்ஜு தான், கொஞ்சம் பார்த்து ஆடணும், வேறு வழி இல்லை.
பின்னுன்னா கொஞ்சம் தடுமாற்றம் வரும் மக்களே. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படிதான் ஏதாவது பண்ணாதான் உண்டு. அவங்கள தடுமாற்ற வைக்கணும், அவங்க தடுமாற வைக்கணும். யா அதுக்காக நம்ம அவுட் ஆக முடியாது. இப்படியே ஆடிட்டு இருக்க முடியாது. இது கேட்சுக்கும் வாய்ப்பு இருக்குது மக்களே. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல வேலை கேட்ச் இல்லை. நான் அங்கே தூக்கி அடிச்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் கிரவுண்டடாக தான் அடிச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல. தப்பு பண்ணால் தான் எது ரைட்டுன்னு தெரியும். சிக்ஸ். நான் ஷாட்டு லெவல் மக்களே. 50 எடுக்க முடியுமான்னு தெரியல மக்களே. ஐயோ இப்படி போடுறானே. சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க மக்களே. கண்டிப்பாக என் பேட்டிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த என்னோட கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆமாம், நல்லா தான் போட்டார் தலைவர். இது கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும், அதனால தான் டிஃபென்ஸ். எதிர்பார்த்தேன் மக்களே, ஃபோர்ஸ் இல்லை. பேட்டு அடிக்கும் போது தெரிஞ்சது ஃபோர்ஸ் இல்லை. ஒன்றும் பண்ண முடியல, உடனே மாற்றவும் முடியல என்னால். சாரி மக்களே, தலைவன் போயிட்டான். ஸ்டீவ் ஸ்மித்து அவரும் தலைவர் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் அவரும் போயிட்டதுனால எனக்கு இவரும் தலைவர், அவரும் தலைவர். அதனால் அது ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. டேவிட் வார்னரும் ஸ்டீவ் ஸ்மித்தும் 2 பேரும் நல்ல பேட்ஸ்மேன் தான் மக்களே. உங்களுக்கு தெரியாததில்லை. நான் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சொல்லணும்ல மக்களே. ஆனால் நான் விக்கெட்டை போச்சு, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 17 பால் தான் இருக்குது மக்களே, பார்த்து ஆடணும். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த பால் அடிக்கலாம், அடித்தாலும் அது 4 போகுமான்னு தெரில. அங்கே நிற்கிறாங்க. ஸோ அது இங்கே நிற்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது ஓகே. 4. தலைவர் சொல்லிட்டு பேரை பாருங்க. தலை ஹெட்டுக்கும் அதே தானே ப்ரோ, தலையை தான் சொல்லுவாங்க. 6 வேறு லெவல் அடிச்சாச்சு. 15 பால் 20 ரன்னு. அது அடிக்கலாம், பட் நான் அடிக்கலை மக்களே. மேபி அது பாட்டு அவங்க கேட்சுக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வைடு பால்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அடிக்கலை. அது தேவையில்லாத ஷாட் ஆகிட்டு போயிடும். ஃபேண்டாஸ்டிக், கரெக்ட் தான்.
நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது மக்களே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் தலைவரை வந்து 50 வைக்க முடியாது போல இருக்குது. ஓடி பார்ப்போமா? ரிஸ்க் எடுக்கலாம் மக்களே, ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் நம்ம கடைசி பாலில் ஓடிட்டோம் மக்களே. இப்போ தலைவர் வரமாட்டார், தலை தான் வரும், 8 தான் வரும். ஒன்றும் வேலைக்கு ஆகாது மக்களே. 8 தான் திரும்பியும் வருவார். திரும்பியும் ஓடி ஆகணும். ஓடுவோம் மக்களே, ஓடுவோம். பரவாயில்ல, ஓடுவோம் ஓடுவோம். 2 ஓவரே 3 ஹிட், நோ பேட். அடிச்சு தூக்கலாம் மக்களே. நல்ல வேலை மக்கள், ஃப்ரீ ஹிட்டாக போச்சு. இல்லாட்டி அது விக்கெட்டு. நல்ல வேலை நான் ரிட்டர்ன் வந்தேன், இல்லாட்டி அதுவும் விக்கெட்டு. அது பேட் பவுண்ட்ரி போகாதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா டேவிட் வார்னரை வச்சு நான் செய்யணும்னு பார்க்குறேன். இதை 4 போகாது மக்களே, வாய்ப்பு கம்மி நினச்சேன். போயிடுச்சு மக்களே, ஸ்லோவாக தான் போச்சு. அவங்க ஸ்லோவாக வராங்க போலது. கேமே முடிஞ்சு போச்சு மக்களே. hope to see you soon. சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன வீடியோ, என்ன கேம் வேணுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட நான் போடுறேன். ஆர்எல்ஸ் என்ன மேட்ச் விளாட்லாம், இல்லை கிரிக்கெட்டே விளாட்லான்னா என்ன மேட்ச், எது T20 இல்லை 1 டேவா, ஆர்எல்ஸ் டெஸ்ட்டா, எது வேணும்னு சொல்லுங்கள். நம்ம ஆடுவோம், வச்சு செய்வோம். அந்த ஆப்போனன்ட் டீம்ஸை போட்டு தள்ளுவோம். டேவிட் வார்னர் 43, இன்னும் 7 ரன் எடுத்தா 50 எடுக்க முடியல. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா மஷாபா 71 எடுத்துருக்காங்க நாட் அவுட்டில். அவங்க சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மேட்ச் ஆடும்போது நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங்கை நம்மளுக்கு டாஸ் வின் ஆனால் எடுப்போம். நம்மளும் எப்போ 71 மேலே போவோம், 100 போவோம். பட் ஹார்டில் வச்சு ஆடுவோம். இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் ஹார்டில் வச்சு ஆடினா தான் ஒரு த்ரில் இருக்கும். செய்வோம், செஞ்சு காட்டுவோம். காத்துருங்க, அடுத்த வீடியோ காத்துருங்க. நம்ம பார்ப்போம், என்ன பண்ணலான்னு பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. நான் உங்கள் மகேஷ். Have a great day. Bye.